topic is K-map method of addressing a cell. Previous video la nama paathirupom K-map அப்படிங்கிறது என்ன அதுல ரெண்டு டைப் இருக்குது sum of product அப்படிங்கிற ஒரு டைப் product of sum அப்படிங்கிற இன்னொரு டைப் இருக்குது ஆனா previous videosல எல்லாமே நம்ம sum of product அப்படிங்கிற அந்த மெத்தட் மட்டும் தான் பார்த்திருப்போம் அதுல என்ன பார்த்திருப்போம் அப்படினா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஈக்குவேஷனுக்கு நேரா நம்ம வந்து மின் டேர்ம் ஆன 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் மத்த எல்லா இடத்துலயும் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சோ அந்த 1 எங்கெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோமோ அத பேர் பண்றதோ இல்ல குவாட் பண்றதோ இல்ல ஆக்டல் பண்றதோ பண்ணி நம்ம வந்து ஆன்சர் வந்து ஈஸியா வெரிஃபை பண்ணி கொண்டு வருவோம் ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இதுவும் அதே sum of product மெத்தட் தான் பட் என்ன அப்படினா மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் a cell ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன அட்ரஸ் கொடுக்கறோம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க அதாவது f of abc = a bar b plus b bar c இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க சோ அந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல நம்ம எங்க இருக்கோ அதுக்கு நேரா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f of abc = sigma m 2 3 6 7 கொடுத்திருக்காங்க அந்த ஈக்குவேஷன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 2 3 6 7 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம எப்படி உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றது அப்படிங்கறத மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் a cell அப்படிங்கிறது சோ ஒவ்வொரு 2 வேரியபிள் ஆகட்டும் 3 வேரியபிள் ஆகட்டும் இல்ல 4 வேரியபிள் ஆகட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த செல்லுக்கான அட்ரஸ் நம்ம கொடுத்தாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 வேரியபிள் மேப்ல பார்க்க போறோம் இது மேக்ஸ் டேர்ம் இந்த 1ங்கிறது மின் டேர்ம் அப்படினு எடுப்போம் 0ங்கிறது மேக்ஸ் டேர்ம் அப்படினு எடுப்போம் சோ இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படினா m suffix 0 or m suffix 1 or 2 அந்த மாதிரி தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படி பாக்கும்போது 2 வேரியபிள் மேப்ல இந்த ஃபர்ஸ்ட் செல்ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா m of 0 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் then இத m of 1 then m of 2 then m of 3 இதுதான் வந்து addressing a cell அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம அட்ரஸ் கொடுக்கிறோம் இது m0 m1 m2 m3 அப்படிங்கிறது இது 2 வேரியபிள் மேப்ல இப்போ 3 வேரியபிள் மேப்புக்கு போறோம் சோ இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படி என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க m0 இந்த ஃபர்ஸ்ட் செல்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் செகண்ட் செல்ல m1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் then m2ங்கறத ஒரு செல்ல விட்டுட்டு இங்க m2 then இங்க m3 then m4 m5 last one m6 and m7 இந்த மாதிரி 3 வேரியபிள் மேப்ல அட்ரஸ் கொடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு m1 m2 and the last m2 then m3 m4 m5 last m6 and then m7 அப்படிங்கிறது third வேரியபிள் மேப்புக்கான அட்ரஸிங் அடுத்து நம்ம பார்க்க போறது 4 வேரியபிள் மேப்ல எப்படி அட்ரஸ் கொடுக்கிறது இது எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் சம்திங் சேஞ்ச் ஆகி இருந்துச்சோ அதே மாதிரி fourth one சேஞ்ச் ஆகி இருக்கும் அது எப்படின்னு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் one m0 then m1 m2 sorry இது m2 m3 then m4 m5 last m6 m7 இப்போ ரெண்டு டேபிள் இந்த 2 வேரியபிள் மேப்ல சாரி 3 வேரியபிள் மேப்ல எப்படி ஃபில் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஃபில் பண்ணிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபில் பண்ண போறோம் அப்படினா இந்த ஒரு காலம் ஃபில் ஆகிட்டு then லாஸ்ட் காலத்துக்கு வர போறோம் then m7 m8 m8 m9 m10 m11 then m12 m13 last one m14 then m15 இதுதான் 4 வேரியபிள் மேப்ல அட்ரஸ் கொடுக்கிறது என்ன கொடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள் மேப்ல இருக்கிற ரெண்டு லைனா அப்படியே அந்த ரெண்டு காலம் ரெண்டு ரோ அப்படியே கொடுத்திருக்கோம் அப்ப 3rd 4th தான் சேஞ்ச் ஆகுது இன்டர்சேஞ்ச் ஆகுற மாதிரி இந்த m8 9 10 11 அப்படிங்கிறது லாஸ்ட் டேபிள்ல கொடுத்துட்டு நான் அதுக்கு முன்னாடி ரோல தான் m12 13 14 15ங்கறத அட்ரஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த மூணு வேரியபிள் மேப்புக்கு இந்த அட்ரஸ் செல் அப்படிங்கிறது மாறாது சோ இதுக்கு நேரா தான் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களோ என்ன ஈக்குவேஷனுக்கு நேரா வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்போமா இப்ப கொடுத்திருக்காங்க f of abc equal to இந்த abc அப்படினால இந்த இடத்துல ab கொடுத்திருந்தாங்க அப்படினா அத நம்ம 2 வேரியபிள் மேப் எடுப்போம் இப்ப abc கொடுத்திருக்காங்க அப்படினா 3 வேரியபிள் மேப் abcd கொடுத்திருக்காங்க அப்படினா 4 வேரியபிள் மேப் எடுத்துக்கலாம் சோ இந்த இடத்துல abc கொடுத்திருக்காங்க சோ நான் 3 வேரியபிள் மேப்பா போட்டுருக்கேன் sigma m equal 2 3 6 7 so இந்த நம்பருக்கு நேரா நான் இது sum of product method so 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்ப 2 க்கு நேரா அதாவது என்ன அர்த்தம் இந்த 2 இருக்கு
இருக்குது, இந்த 2க்கு நேராக, தென் 3க்கு நேராக, தென் 6க்கு நேராக, 7க்கு நேராக. ஸோ இந்த மாதிரி மின் டேர்மை அவங்க கொடுத்துருக்குற அந்த நம்பர்ஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ மீதி இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், இந்த மேக்ஸ் டேர்ம் 0 இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நான் மின் டேர்மை தான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 4மே எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இதை குவாட் பண்ண போகிறேன். ஸோ 4ஐயும் சேர்த்து குவாட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் குவாட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு நேராக என்ன இருக்குது, தென் இதுக்கு மேலே காலத்தில் என்ன இருக்குது, ரோலர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நான் ஆன்சர் போட போகிறேன். சிம்ப்ளிஃபை பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த 4ஐயும் நான் எடுக்க போகிறேன். அது பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் காலத்தில் ஏ பார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுவே ஆப்போசிட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏ டாட் ஏ பார் இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம், சாரி ஏ ப்ளஸ் ஏ பார் எனக்கு வேல்யூ 1 ஆயிடும். ஸோ மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிசி பார் அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டுலேருந்து நான் எதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னா பியோட வேல்யூ வெளியே எடுக்கலாம். அப்போ சி ப்ளஸ் சி பார் இருக்கும். சி ப்ளஸ் சி பாரோட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எஃப் ஈக்குவல் இந்த ரெண்டுலேருந்து வெளியே எடுக்கிற அந்த பி மட்டும்தான் ஆன்சர். இதை ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 8-9 ஸ்டெப்பாக தான் ஆகும். இப்போ இந்த கேமாப் போட்டோம் அப்படின்னா இதை பார்த்து ஆன்சர் ஈஸியாக ஒரு ஸ்டெப்பில் பி அப்படின்னு வெளியே கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் எ செல் அப்படிங்கிறது. ஒரு 3 வேரியபிள் மேப்பில் எந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 4 வேரியபிள் மேப்போட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.